ஷாம் பேசுகிறேன். இன்றைக்கி நான் உங்களை விர்ச்சுவலாக கூட்டிகிட்டு வந்திருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நார்த் கரோலினாவில் இருக்கிற லாப் லாலிங்கிற ஒரு ட்ரையல். இந்த ட்ரையல் ரொம்ப ஃபேமஸான ட்ரையல். நாங்கள் மார்னிங் ஒரு 7:30க்கு நானும் என்னோடய ஃப்ரெண்டும் வந்திருக்கோம். ஸோ அடர்ந்த பைன் ட்ரீஸு, இது ஒரு அடர்ந்த ஒரு காடுக்குள்ளே நாங்கள் போக போகிறோம். இது பார்த்திங்கன்னா டோட்டலாக 2 hours 30 minutes இன் அண்ட் அவுட்டு 6.4 miles கவர் பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சைக்கிளிங்கும் பண்ணலாம், நம்ம ட்ரையலாகவும் போகலாம். இங்கே பார்க்கிங் ஃப்ரீ. ஸோ இப்போ ஆக்சுவலாக சன்னி ஸ்டார்ட் ஆனதுனால மார்னிங் வர்றது ரொம்பவே நல்லது. இல்லைன்னா ஈவினிங் 4 o'clock மேலே நீங்கள் வந்தீங்கனாலும் நல்லாயிருக்கும். வாங்க எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். நம்ம இப்போது ராலியில் இங்கே ஒரு வாக்கிங் ட்ரையலுக்கு வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட இது ஓரளவுக்கு எலிவேஷன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் வாக்கிங் கம் ஹைக்கிங் ட்ரையல் மாதிரி இருக்குது. எங்கள் வீட்டில் இருந்து நாங்கள் இருக்கிற லொக்கேஷன் கிட்டத்தட்ட ஒரு 20 minutesக்குள்ளே தான் இருக்குது. ஸோ சம்மர் டைமில் இந்த மாதிரி நிறையா ஹைக்கிங் போகிறது இட்ஸ் ரியலி நான் சொல்கிறது குட் ஃபார் ஃபிசிக்கல் ஹெல்த். யூ கேன் reduce your stress. Being with nature is always like என்ன சொல்கிறது, it's a good healing. So whenever possible time கிடைக்கிறப்போ enjoy the outdoor. ஏன்னா யூஎஸில் மோஸ்ட்லி சம்மர் கொஞ்சம் தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் லைக் யூஸ் இட் while it lasts. Be physically active. இயற்கை சூழ்ந்த ஒரு பகுதி. எங்கே பார்த்தாலுமே பைன் ட்ரீஸ் வானத்தை முற்ற மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கே மனம் ரொம்பவே ரம்மியமாகவும், எங்குமே பச்சை பசேல்னு இருக்குது. பார்த்து நடக்கணும். ஏன்னா பார்த்திங்கன்னா இயற்கை ரொம்ப நீளமானதாகவும், அது நம்ம பார்த்து நடக்கலைன்னா நம்மளை கீழே விழ செய்து விடும். ஸோ மற்றபடி இங்கே பயப்படுறதுக்கு எந்த மிருகங்களோ எந்த இதுவுமே பயப்படுறதுக்கு இல்லை. நல்ல ஷூஸ் போட்டுக்கணும். அதே சமயம் பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் இஸ் அ மேண்டேட்டரி அண்ட் கூலிங் கிளாஸ் இஸ் மோர் நீடட். ஸோ இந்த 3 இருந்தால் போதுமானது. பார்த்தாலும் பச்சை பசேல்னு அந்த சூரியன் காலை கதிர்கள் அந்த மரங்களில் படும்போதும் சரி, மஷ்ரூம்ஸ் அந்த சின்ன சின்ன மஷ்ரூம்ஸ் முளைத்திருக்காது. இது பார்த்திங்கன்னா சங்குப்பூ நம்ம ஊரில் இருக்கும். பாதைகள் நான் சொன்ன மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம நடக்கணும். ஏன்னா வேர்கள் கொஞ்சம் நம்ம மேலேயே பார்த்துட்டு போனோம்னா நம்ம கீழே தான் விழுகணும். இது பார்த்திங்கன்னா நடுவில் நாமளே டயர்டானோம்னா நம்ம உட்காந்துக்கலாம். ஸோ அதற்குண்டான ஸ்பேஸாக அவங்க கொடுத்துருக்காங்க. இங்கே கவனித்து பார்த்திங்கன்னா இந்த காட்டு பூச்சிகளோடைய சத்தம் எவ்வளவு மியூசிக்குக்கும் ஈடு இணையாகாது. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு மிடில் ஆஃப் த ட்ரையல் வந்திருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் மிடில் ஆஃப் த ட்ரையல் வந்துட்டோம். ஸோ வேர்க்காதவங்களுக்கு வேர்க்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு, இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து. பட் உண்மையிலே சொல்லணுன்னா மேடுகள், பள்ளங்கள், ஏற்றங்கள், இறக்கங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மாதிரி இங்கேயும் இந்த ட்ரையலில் இருக்கு. ஸோ இட்ஸ் ரியலி அமேசிங். வார்த்தைகள்னால விவரிக்கவே முடியல.
இந்த ப்ளூ கலர் போட்டிருக்கிறது தான் வந்து நமக்கு வழிகாட்டிங்க. இதையே தான் வந்து நம்ம போகிறப்பவும் ஃபாலோ பண்ணணும், வரப்பவும் வந்து ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னா நமக்கு வந்து ராங் டர்ன் மூவி மாதிரி நம்ம வழிகளை தொலைத்து விடுவோம். அதனால் இதை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். It's not too difficult, but it's somewhat of a challenge, and it's mostly in the shade, so good place to get out in nature. So you like hiking more? Yes. Okay, thank you. Have a good day. The trail is awesome. Okay, You should also try the single tracks too. okay, so you like it? This trail is great if you don't mind sharing it with a cyclist. Okay, It's a little wider, so it'd be great if they could give you a little more notice when they're about to run you down. okay. But this trail is fantastic. It's great to have it right in the middle of Raleigh. We got like 5,000 acres here, Oh, so it's fantastic. There's certain places in here you can't even hear traffic. nice. So you guys have a great day. Thank you, have a great day. Thanks. லேக் நோக்கி போயிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு சைக்கிள் வந்து பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஸோ அது வந்து இனியும் எஃபெக்டிவ் டு பர்ன் கலோரிஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா ரீடி க்ரீக் லேக். இந்த லேக்கை நோக்கி தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா ரீடி க்ரீக்கு. ஸோ கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 3 miles ட்ராவல் பண்ணி இந்த சீனிக் வியூக்கு வந்திருக்கோம். உண்மையிலே வந்து ரொம்ப சன்னி, பட் இந்த நேச்சரை பார்க்கும்போது ஸோ எக்ஸைட்டட். ஸோ ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. வெறும் பறவைகளோட சத்தம் மாத்திரம்தான் வந்து கேட்குது. ரொம்பவே நல்லாவே வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அங்கங்கே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீஸில் வந்து அந்த ப்ளூ கலர் ஸ்டிக்கர் ஒட்டி இருப்பாங்க. ஸோ நம்ம போகும்போது அந்த திரும்ப அகைன் போகும்போது வந்து அந்த ஃபாலோ பண்ணோம்னா நம்மளுடைய கரெக்டான நம்ம டெஸ்டினேஷனுக்கு வந்து நம்ம போயிடுவோம். ஸோ அட் எண்டு தான் தெரியும் எவ்வளோ கலோரிஸ் பர்ன் பண்ணுங்கிறது. கிட்டத்தட்ட நம்ம ட்ரையில் முடிச்சிட்டோம். இந்த ஸ்பாட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, அதாவது வீடியோ காமிச்சிட்டு உங்ககிட்ட பேசலான்னு இது பண்ணோம். லெட்ஸ் லுக் இன்டு தி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். Look here, we have hiked almost like 5.2 miles. கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 2.5 hours நாங்கள் வாக் பண்ணிகிட்ருக்குறோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ இட்ஸ் லைக் டெஃபினெட்லி லைக் அ பிரேக் ஃப்ரம் எவ்ரிடே லைஃப். லைஃப் வந்து வேகமாக ஓடிட்டுருக்கு, எல்லாருமே ஓடிட்டுருக்குறோம். ஸோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும், டெய்லிக்கும் பண்ண வேலையை திருப்பி பண்ணுவோம். ஸோ தேர் ஆல்வேஸ் கெட் லாஸ்ட் இன்டு ரொட்டீன். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு வீக்கெண்டு ஒரு நேச்சர் ஹைக்கிங் வருது. இட்ஸ் அ ரியலி குட். வி ஃபீல் ரெஃப்ரெஷ்ட். ஸோ உங்களுக்கு டோட்டலாக அப் அண்ட் டவுன் எவ்வளோ நேரம் ஆச்சு ஆக்சுவலாக? டோட்டலாக அப் அண்ட் டவுன் கிட்டத்தட்ட எவ்வளோ ஆச்சு? ஒரு ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு லைக் 1.25 மணி நேரம் மேலே, 1.25 மணி நேரம் கீழே, கிட்டத்தட்ட ஒரு 2.5 hours. எவ்வளோ மைல்ஸ் கவர்? மைல்ஸ் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு லைக் 6 miles. ஓகே, 3 miles ஒன் வே, 6 miles அப் அண்ட் டவுன். நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்ல பெனிஃபிட்ஸ். ஸோ நான் முன்னாடியே சொல்ல மாதிரி எப்பப்போலாம் நமக்கு டைம் கிடைக்குதோ வி ஷுட் பி ஃபிசிக்கலி ஆக்டிவ். எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கும், உங்களுக்கு லீஷர் நல்லா ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். இஃப் யூ லைக் நேச்சர்ஸ் டூயிங் திஸ் திங்ஸ் வில் ரியலி குட். உங்களுக்கு யூ வில் பி ஃபிசிக்கலி ஸ்ட்ராங், you will be emotionally strong, mentally strong, you will get refreshed. So I would say the weekend spent very purposefully and worth. ஸோ ஆஸ் அ சயின்டிஸ்டாக உங்களுடைய பார்வையில் வந்து இந்த ஹைக்கிங் வந்து எப்படி இருந்தது? லாஸ்ட் இன்புட். ஹைக்கிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹைக்கிங் வரப்போ லைக் உங்களுக்கு வந்து யூ ஃபீல் தட் காம்னஸாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களுடைய சென்சரி
ஃபங்க்ஷன்ஸ்லாம் பயங்கர ஷார்ப்பாகும் கரெக்டாக. உங்களுக்கு வந்து யூ வில் see lot of green things. நீங்கள் பார்க்குறது, நீங்கள் கேட்குறது, நீங்கள் ஸ்பெல் பண்ணுறது எல்லாமே புதுசாக இருக்கும். ஸோ யூ ஆர் கிவிங் lot of new inputs to your brain. அதனால் உங்களுக்கு வந்து you will feel energized. You will feel like உங்கள் சென்சேஷன்ஸ்லாம் ரொம்ப ரிஜுனவேட் ஆன மாதிரி இருக்கும், புத்துணர்ச்சியாக இருக்கும். ஸோ அதுதான் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இட்ஸ் நாட் லைக் அ வெரி ஈஸி ட்ரையலும் கிடையாது, ரொம்ப டிஃபிகல்ட் ட்ரையலும் கிடையாது. மாட்ரேட் லெவல் ட்ரையல் கண்டிப்பாக நம்ம எல்லோரும் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நாங்கள் இஃப் யூ ஆர் நாட் இன் டு லைக் டூ மச் ஆஃப் ஹைக்கிங் யூ கேன் ஸ்டில் கம் அண்ட் ட்ரை. இங்கே தான் வரணும் கிடையாது, நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ டெஃபினெட்லி தெர் ஷுட் பி சம் ட்ரையல்ஸ் அரவுண்ட். ஒரு வீக்கெண்டை ஜஸ்ட் டேக் அ பிரேக் அண்ட் தென் go and spend time in the nature and enjoy all of this benefits. தேங்க்யூ. ட்ரையலோட எண்டுக்கு வந்துட்டோம். டோட்டலாக 8000 ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணோம். 8க்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 10:30. ஸோ குவாலிட்டி டைம் ஆன் சாட்டர்டே. ஸோ இங்கே அருகாமையில் இருக்கிறவங்க இந்த ட்ரையலை விசிட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Hi.